ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு புட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அரிசி மாவு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு வச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, இது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி நம்ம வேறு பவுலில் மாற்றிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி கட்டி இருந்தால் கையிலே இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. இப்போ இன்றைக்கி நம்ம இட்லி பாத்திரத்தை தான் புட்டு வைக்க போகிறோம். தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புட்டு மாவை இட்லி தட்டில் வச்சுருக்கோம். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். புட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். புட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் சின்ன தேங்காயில் ஒரு அரை முடி தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. நீங்கள் ஜீனியும் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. நாட்டு சக்கரை உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரான ஹெல்த்தியான புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.